விஜயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த பிப்ரவரி மாதம் இங்கிலாந்துக்கு விஜயம் செய்திருந்த போது அல் ஜசீராவுக்கு பதிவு செய்து வழங்கிய நேர்காணல் உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முள்ளிவாய்க்காலில் தமிழர்கள் கொல்லப்பட்டது முதல் காணாமல் ஆக்கப்பட்டது வரை இலங்கையின் மிக முக்கியமான பிரச்சினை குறித்து அல் ஜசீரா ஊடகர் எழுப்பிய சரமாரியான கேள்விகளால் ரணில் விக்ரமசிங்க திணறி போயிருந்தமை இந்த நேர்காணல் மூலம் தற்போது உலகத்துக்கு வந்துள்ளது. அதனை முழுமையாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அல் ஜசீராவிற்கு வழங்கிய நேர்காணல் இன்று ஒளிபரப்பப்பட்டது. பல சந்தர்ப்பங்களில் காரசாரமாக மாறிய இந்த விவாதத்தின் போது போராட்டம், பொருளாதார நெருக்கடி மற்றும் ஈஸ்டர் தாக்குதல்கள் போன்ற பலதரப்பட்ட தலைப்புகளில் கேள்விகள் எழுப்பப்பட்டன. அந்த கேள்விகளின் போது ரணிலின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது அல் ஜசீரா ஊடகம். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இறுதிப் போரில் சிக்குண்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன. மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உண்மை. எனினுமே இது திட்டமிடப்பட்ட முறையில் பெருமளவில் இடம்பெறவில்லை என விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டு விட்டதா என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க எந்த சமூகத்துக்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர், விமானப்படை விமானங்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய தருணங்கள் உள்ளன. இதற்காக சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனாலும் இந்த தாக்குதல் பெருமளவில் இடம்பெற்றது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று குறிப்பிட்டார். மேலும் ஐக்கிய நாடுகளின் குழு இலங்கை படையினர் போரில் சிக்குண்டவர்களுக்கான மனிதாபிமான உதவிகளை தடுத்தனர் என்று குறிப்பிட்டுள்ளனரே என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதுக்கு பதிலளித்த ரணில், நான் அது இடம்பெற்றது என நினைக்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் இலங்கை நாடாளுமன்றத்தினால் இலங்கையின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டீர்கள். நீங்கள் பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்தீர்கள். ஒரு வருடத்தில் நாட்டின் பணவீக்கத்தில் 70% 1.3% குறைத்தீர்கள். ஆனால் கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள். இவ்வளவு நல்ல சாதனையை பெற்றிருந்தும் இலங்கை மக்களால் நீங்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கப்பட்ட போது பதிலளித்த ரணில், நான் ஏன் தோற்றேன் என்பதை விளக்க இங்கு வரவில்லை. ஆனால் எனக்கு ஒதுக்கப்பட்ட பணியை நிறைவேற்ற முடிந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என பதில் கூறியிருக்கிறார். அடுத்து கேட்கப்பட்ட கேள்வி, 2022இல் ஆட்சிக்கு வந்த சில மணி நேரங்களுக்குள் நீங்கள் பாதுகாப்பு படையினரை அழைத்து சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க என்ன வேண்டுமானாலும் செய்யுமாறு அறிவுறுத்தினீர்கள் இல்லையா? பின்னர் அவர்கள் போராட்டக்காரர்களை வன்முறையில் அடக்கினார்கள் இல்லையா? இதற்கு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அதற்கு பதிலளித்த ரணில், இளைஞர்களின் கருத்துக்களை யாரும் புறக்கணிக்கவில்லை. நாடாளுமன்றம் என்னை ஜனாதிபதியாக நியமிக்கும் போது நான் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும். நாடாளுமன்றம் கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டால் என்ன நடக்கும்? இது ஜனநாயகமா என்று பதிலளித்திருக்கிறார். அடுத்து கேட்கப்பட்ட கேள்வி, உங்கள் அலுவலகத்துக்கு முன்னால் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் 944 கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர். ஏன்? பதிலளித்த ரணில், சர்வதேச மன்னிப்பு சபை நமது நாடுகளை இழிவுபடுத்துகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் கொண்டவர்கள். அடுத்து கேட்கப்பட்ட கேள்வி, அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எதிராக தேவையற்ற பல பிரயோகம் நடந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகிறது. பதிலளித்த ரணில், ஐரோப்பிய ஒன்றியம் சில அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது. என்னையும் பதவி விலகல் செய்ய வற்புறுத்தினர். இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுவித்ததற்காக அவர்கள் தான் என்னை பாராட்டுகிறார்கள் என்று பதிலளித்திருக்கிறார். அடுத்து கேட்கப்பட்ட கேள்வி, கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான கார்டினல் மால்கம் ரஞ்சித் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து உண்மையான விசாரணை நடத்த நீங்கள் முயற்சிக்கவில்லை என்று கூறுகிறார். அதற்காக நீங்கள் நியமித்த குழு பயனற்ற அறிக்கையை வெளியிட்டதாக அவர் கூறினார். இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல நினைக்கின்றீர்கள்? அதற்கு பதிலளித்த ரணில்,
கத்தோலிக்க திருச்சபையில் அரசியல் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி இன்று பிற்பகல் செய்தியாளர் சந்திப்பில் நடத்திய அல் ஜசீராவுக்கு அளித்த நேர்காணலுக்கே இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். இதன்போது கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி, அல் ஜசீரா பற்றிய விவாதம் எங்களுடையது போல இல்லை. அவர்கள் எங்கள் நேரடி ஒளிபரப்பை அடுத்து எல்லாவற்றையும் ஒளிபரப்புகிறார்கள். நல்லது கெட்டது இரண்டும் அல் ஜசீரா சுமார் 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டு 1 மணி நேரம் மட்டுமே ஒளிபரப்பியது. சில நல்லவை இருந்தன, அவர்கள் அவற்றை ஒளிபரப்பவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் ஒளிபரப்பி இருந்தால் நிலைமை மிகவும் வித்தியாசமாக இருந்திருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. காணாமலாக்கப்பட்டோர் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ரணில் விக்ரமசிங்க அலட்சியமாக பதிலளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரால் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு வினவிய போதே அவர் பதிலளிக்க தொடங்கியிருக்கிறார். நேர்காணலின் போது இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோர் என அடையாளம் காணப்பட்டுள்ள 6000 மக்களில் எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என வினவப்பட்டுள்ளது. இதற்கு முதலில் அலட்சியமாக பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க, பின்னர் 14,000 பேர்கள் வந்திருந்தனர். எனவே நாங்கள் அதை மீண்டும் 2 தொகுதிகளாக விசாரணை செய்ய முயற்சிக்கின்றோம். அதாவது முள்ளிவாய்க்கால் கலவரத்தில் உள்நோக்கத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் வெளியே இருந்தவர்கள் என்ற 2 வகையாகும் என குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து 6000 பேரில் 616 மக்கள் குறித்த தகவல்களே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று செய்தியாளர் தெரிவித்த போது பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி, எமது நாட்டில் அனைவரையும் பாதித்திருந்த ஒரு இனப்பிரச்சினைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம். எனவே இதனை எவ்வாறு சரி செய்ய போகின்றோம் என முயற்சிப்பதற்கு வாய்ப்படியுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை 2009ஆம் ஆண்டில் முடிவுக்கு வந்த உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா என வினவப்பட்டுள்ளது. இதற்கு எந்த சமூகத்தினருக்கும் நீதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இவ்வாறு கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துக்குமே ரணில் விக்ரமசிங்க அலட்சியமாக பதிலளித்திருக்கிறார். அடுத்த நேர்காணலின் போது பட்டணத்து வளாகத்தில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை, சித்திரவதை செய்யப்பட்டமை மற்றும் கொலைகள் குறித்து தனக்கு தெரியும் என்றும் அரசாங்க ஆணையம் கூறிய குற்றச்சாட்டுகளை ரணில் விக்ரமசிங்க நிராகரித்தார். அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நான் மறுக்கின்றேன். இந்த சம்பவங்களின் முக்கிய சிற்பி என்று தன்னை குறிப்பிட்ட அரசாங்க விசாரணையை எதிர்கொண்ட போது அவர் கூறினார். ஆரம்பத்தில் அல் ஜசீரா அறிக்கையின் நகலை ரணில் விக்ரமசிங்க மறுத்தார். பின்னர் அது நாடாளுமன்றத்தில் ஒருபோதும் விவாதிக்கப்படவில்லை என்று கூறி அதன் செல்லுபடியை அவர் கேள்வி எழுப்பினார். அது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை, எனக்கு எதிராக எதுவும் காணப்படவில்லை என்றும் அவர் கூறினார். எனினும் அறிக்கையை ட்வீட் செய்து பிரான்சிஸ் ஹாரிசன் எழுதியிருக்கிறார். 80களின் பிற்பகுதியில் இலங்கையில் சட்டவிரோத தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைக்காக பயன்படுத்தப்பட்ட கைவிடப்பட்ட வீட்டு தோட்டமாக இருந்த பட்டளந்த குறித்த அரசாங்க ஜனாதிபதி விசாரணை ஆணைய அறிக்கை இருப்பதை ரணில் விக்ரமசிங்க மறுக்க முயற்சிக்கின்றார் என்றும் பிரபல ஊடக நிபுணர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.